எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டிவிக்கு ஆதரவாளர்கள் கிட்ட. 14 வயசுல தன்னோட நண்பர்களோட சேர்ந்து இளைஞர் அமைப்பு ஆரம்பிச்சு 18 வயசுல முதல் உரையை மைக்க பிடிச்சி எங்க அப்பாக்கு 4 புள்ள இருக்கு, அதுல ஒரு புள்ள இல்லைன்னா பெருசா ஃபீல் பண்ண மாட்டாரு, ஆனா மொழிக்காக நான் உயிரை விடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேசும்போது யார் அது அப்படின்னு பார்த்தா கலைஞரோட புள்ள. மிசா சட்டம் வந்த உடனே கலைஞர் தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரை சொல்லி மு.க. ஸ்டாலின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கல்யாணம் ஆகி 5 மாசத்துல உள்ள போனவரு வெளியே வரும்போது கலைஞரோட புள்ளன்ற பேர் மாறி மிசா ஸ்டாலின்ற பேரோட வராரு. அதுக்கப்புறம் இளைஞரணி அமைப்பாளராக இருந்து தன்னோட 32 வயசுல தான் எலெக்ஷன்ல நின்று தோத்து போய் அதுக்கடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி 43 வயசுல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர்ன்ற பேரை வாங்கி தன்னோட 53வது வயசுல தான் அமைச்சர் ஆகிறாரு, 63வது வயசுல தான் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு, 65வது வயசுல கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சிக்கே தலைவர் ஆகிறாரு, 66வது வயசுல தான் முதலமைச்சரே ஆகிறாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரோட உழைப்பு உதாசனப்படுத்தி ஈஸியா மனராட்சின்னு சொல்லும்போது மட்டும் கை தட்டினீங்களே சார் எல்லாரும். இவரை பத்தி பேசுறதுக்கு கண்டிப்பா டிஎம்கே சப்போர்ட்டரா தான் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அறிஞர் அண்ணா மாதிரியே கலைஞர் மாதிரியே பேசவோ எழுதவோ தெரியல, முதல்வர் ஆகிறதுக்கான முகராசியே இல்ல, கடைசி வரைக்கும் எதிர்கட்சி தலைவராகவே இருந்துட்டு